மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும், செவ்வாய்க்கிழமை முதல் 7இல் சூரியன் சஞ்சரிக்க இருப்பதாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் குறையும். தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலை பளு இருந்தாலும் பொறுமையோடு கையாண்டால் எடுத்த பணியை முடிக்க முடியும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பொதுவாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது, அதுக்கடுத்து பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும்.